ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் another நியூ கேமிங் வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட் 3 சாப்டர் 7 லாஸ்ட் பாஸ் ஷேடோ. அதாவது இந்த கேமுலே செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபைட்னா இதுதான். அதாவது இந்த ஷேடோ தோக்கடிக்கிறதான். இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஜோன்ஸ் பிளெயின் வரும், அப்புறம் E2 பிளெயின், அப்புறம் மார்க்கஸ் பிளெயின். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பியில் 1 2 அதிலே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வரும். சரி, ஓகே, ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ நான் என் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா டியூரேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 4 ரவுண்டு, நான் 3 ரவுண்டு வீடியோக்கு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது 4 ரவுண்டு, இது வந்து 4 ரவுண்டு ஜெயிக்கிற ரவுண்டு. நான் வந்து 5 ரவுண்டு இருப்போம், ஒரே ரவுண்டு மட்டும் தோற்றுனேன். சரி, ஓகே. அப்புறம் வந்து கட்சின்ஸ் வரும் 2, எத்தனை 2 3 2 மெயின் கட் சீன்ஸு, ஒன்றே மட்டும் ஒரு 3 ஒரு சும்மா சைடாக ஒரு சின்ன சீன் மாதிரி வரும், அவ்வளோதான். அதனால் ஆனால் வந்து அதோட இன்னும் பிரச்சனைனா கேமு செம்மையாக லாகாதுங்க. தான் இவன் தான்டா எப்பா சாமி டே ஏன்டா இப்போ லாகானா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கு எனக்கு. அதே மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருப்பானே எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு அப்படிலாம். ஆமாம், ஆனால் நான் வந்து சரி இப்போ ஒன்றும் எக்ஸாம் இருக்குது, பட் இருந்தாலும் இதுக்கு மேலே வர்றதெல்லாம் ஈஸியான எக்ஸாமு. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் படிச்சிட்டேன் அப்படின்ற காரணத்துக்குனால மறுபடியும் இப்போ வீடியோ போடலான்னு வந்தேன். ஆனால் லேட் ஆகிடுச்சு. சூப்பர், 2 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டிய வீடியோ இது. அவ்வளோதான், வெறுப்பேற்றுறோம் உங்களை வேணுன்ட்டு. ஏன்னா ஒரு பக்கம் டைம் இல்லை, ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை, எடிட் பண்ண சுத்தமாக டைம் இல்லை, வாய்ஸ் ஓவர் கொடுக்க அதோட டைமே இல்லை. அதனால் கஷ்டப்படுத்த வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போட்ட என்னடா டே 10 வீடியோ கூட தாண்ட மாட்டேங்கிறேன், என்னடா டே என்னப்பா பார்க்குறீங்க? சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், முடியல, ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி என்னால் இப்போ உட்காந்து 7 நிமிஷத்துக்கு என்னால் உட்காந்து 8 நிமிஷத்துக்கு உட்காந்து என்னால் பேசிட்டு இருக்க முடியாது. சும்மா கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் பொருளாக பேசுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி இன்றைக்கி என்ன டேட்டு? 16 கைஸ், இன்றைக்கி 16. இன்னும் நேற்று என்ன நாள் தெரியுமா? அதாவது வேட்னஸ்டே. ஆனால் வந்து லெஜண்ட்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற விஷயம் என்னன்னா 2022 February 14 அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வேறு ஞாபகப்படுத்துகிறேனே, சாரி கைஸ், அதாவது ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆச்சு இந்தியாவிலேருந்து. அதில் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே 3 வருஷம் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் ஜாலியாக இருக்கானுங்க, நமக்கு தான் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நிறைய பேர் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அது ஆள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சாரி கேஸ், ஒரு மாதிரி தான் பேசுகிறேன், என்னடா வீடியோ பேசுகிறேன் டே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தான் நான் சும்மா வந்து ஃபன்னு தான், எல்லாமே ஃபன்னு தான். ஓகே, டோன்ட் டேக் சீரியஸ் எனிமோர் அப்படின்றதான் விஷயம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் ஒரு வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு எக்ஸாம் போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா படிங்க. ஆனால் சும்மா அப்போ வந்து ஒரு சில டைம் வந்து வீடியோ போடுறேன், அவ்வளோதான். ஆனுவல் எக்ஸாம் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் எப்போ தெரியுமா, இந்த மார்ச் ஆச்சு, ஃபெப்ரவரி எண்ட்லேருந்து ஒரு 28 எண்டு, ஒரு 27 மார்ச் 12 கிட்ட நினைக்கிறேன், அது வரைக்கும் வீடியோ வராது, வாய்ப்பே இல்லை. எக்ஸாமுக்கு படிக்கணும், உட்காந்து மறுபடியும் முதல்லேருந்து படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் முடியணும், ரிசல்ட்லாம் பார்த்து ரிசல்ட் அதுக்குள்ளே வராது, லேட்டாக தான் வரும். அப்படிலாம் நடந்து அப்புறம் தான் இதாக ஆகணும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வீடியோ வர்றது அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வீடியோ போட பார்க்குறேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஜூன்ஸ் பிளேன் கொண்டு போச்சு. 2 மேட்ச் விளாட்னேன், ஒன்று ஸ்டேஞ்சர் அடிக்கிறது, இன்னொன்று சார்ஜ் அடிக்கிறது, முடிச்சிட்டேன். அப்புறம் அதான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு விளாட்னவங்களுக்கு தெரியும் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாடுபடுத்தணும், வேலைக்கு காமிச்சிட்டான். அப்புறம் அவன் தான் என்ன ஸ்டெபிலிட்டி ஏற்ற முடியல, விட்டுட்டேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் வந்து என்ன தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போகணும்னு நினச்சாலும் ஒரு பக்கம் பவர் வேணும், ஒரு பக்கம் ஸ்டெபிலிட்டி வேணும், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஸ்டெபிலிட்டி எடுக்கிறதுக்குள்ளே எப்பா சாமி. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்டு கிட்டே நல்லா அட்வைஸ் கேட்டு ஒழுங்காக பண்ணியிருக்கணும். என் ஃப்ரெண்டு அருணேஸ்வரன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்போ
போடா ஐயோ எப்பா தேர்ட் சாப்டரோட எண்டில் அவனை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேர்ட் சாப்டர் எண்டு என்னது, அந்த இது 4th சாப்டரில் வர ஜூனா இல்லை டூவா இல்லை மார்க்கஸான்னு சூஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் விளாட்றான்ட்டு அவங்ககிட்ட அப்போவே கேட்டிருக்கணும், அதாவது ஸ்டெபிலிட்டினா எப்படி ஏற்றணும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா ஒன்று டக்குனு பார்த்தா பிளேயர் காணாமல் போயிட்டான். அதனால தான் அந்த மாதிரி எடிட் பண்ணேன். அப்படியே அந்த அந்த சவுண்ட் எனக்கு கிடைக்கல, சொன்னால சாரி. நானே வாயில போடவா கேவலமாக தான் இருக்கும். அதே மாதிரி என்னன்னு தெரில, என் வாய்ஸ் மாறிடுச்சுன்னு எல்லாம் ஏரியாலாம் சொல்லிட்டுருக்காங்க. என் வாய்ஸ் நிஜமானே மாறிடுச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம் உண்மையிலே மாறிடுச்சா இல்லையான்ட்டு. சரி இப்போ பாருங்கள், கட்சின்லாம் பாருங்கள் பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. ஷேடோ மீண்ட் வந்துருச்சு, இந்த ஷேடோக்குள்ளே வந்துருச்சு. ஐ திங்க் இப்போ லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். கேடாரி ஆனால் இப்போ எனக்கு கேம் விளையாடும் போது கூட பெருசாக இந்த கட்சின்லாம் வரும்போதுலாம் எனக்கு பெருசாக லேக் ஆகலை. இதில் வந்து லைட்டாக எனக்கு ஒரு லேக் ஆகிற ஃபீலிங் தருது ரெக்கார்ட் பண்ணும்போது. ஏன் ஐ மீன் விளாடும் போது எனக்கு தெரில, இப்போ எடிட் பண்ணும்போது நான் பார்க்குறேன் என்ன லைட்டாக லேக் ஆகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஏன்னு தெரிலப்பா, லைட்டாக கொஞ்சம் ஸ்டக்காகி இப்படி ஒரு லைட்டாக அதாவது தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபைட்லேயே எல்லாம் நோட் பண்ணியிருந்தா தெரியும், ஷேடோ கையாலே பட்டுன்னு நடிக்கிறாரு. ஷேடோ யாருன்னு சொல்லிட்டு ஷேடோ ஃபைட்டு விளாடாது உங்களுக்கு தெரியாது. சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ மீன் இதோட முடிஞ்சிடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.